துன்பங்களை மகிழ்ச்சியாகவும் துயரங்களை இன்பமாகவும் மாற்ற இதோ உங்கள் இல்லங்கள் தோறும் வருகிறது வல்லமையின் துணி. இணையுங்கள் www.vallamaintoni.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையின் துணி இணைய வானொலி தயாரித்து வழங்கும் வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் கலந்து கொண்டு எப்படியாக அவர்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நடத்துகிறார், இன்னும் அந்த ஊழிய பாதையிலே வருகிற போராட்டங்கள் என்ன, அத்தோடு அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, இன்னும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். உங்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய விடயங்களும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளையும் சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் யாராவது ஊழியங்களை செய்து கொண்டு உங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதாக நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பம் கொண்டால் எங்களோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக உங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் கூட அன்புக்குரியவர்களே, எங்களோடு இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தையும் ஊழிய அனுபவங்களை மற்றும் பல ஆவிக்குரிய கேள்விகளுக்குரிய பதில்களையும் எங்களுக்கு சொல்லும்படியாய் எங்களோடு இன்றைய நாளிலும் இணைந்திருப்பவர் மலேசியா தேசத்திலே தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற கர்த்தருக்குள்ளாக பல ஊழியக்காரனே இன்றைக்கு அதை குறித்து சொல்லுவார். வேதாமத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனாம் இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் மலேசியா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியங்களையும் பல தேசங்களிலே கர்த்தருடைய காரியங்களையும் செய்து வருகிற பாஸ்டர் ரெவரண்ட் டேவிட் சந்தியாகு அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக நான் ஊழியக்காரனை வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா பாஸ்டர்? நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆம், நாங்களும் கர்த்தருடைய கிருபையில நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் பாஸ்டர். நாளும் நோர்வே தேசத்தில் இருந்து ஒளிபரப்பாகிற கிறிஸ்தவ இணைய வானொலி வல்லமையின் துணி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் எங்களுக்கு சந்தோஷம். நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு பல ஆவிக்குரிய கேள்விகளுக்கு பதில்களையும் உங்களுடைய ஊழியங்களை குறித்தும் உங்களுடைய அந்த ரட்சிப்பை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்கள். நிச்சயமாக இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பாஸ்டர், முதலாவது நீங்கள் உங்களை குறித்து சற்று சொல்லுங்களேன் பாஸ்டர். எப்படி உங்களுடைய பின்னணி, உங்களுடைய ரட்சிப்புகள் எப்படியாக இருந்தது, அதை குறித்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக 1979 வருஷத்துல நான் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக பாஸ்டர் ஜீவானந்தம்னுடைய கூட்டத்துல நான் ஏற்றுக்கொண்டேன். சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு விருப்பம், என்னுடைய தகப்பனுக்கும் அதே விருப்பம், நான் ஒரு கேத்தலிக் திருச்சபையில ஒரு போதகராக ஆக வேண்டும் என்று. எனக்கு தெரிந்த வயதிலிருந்து 5 வயதிலிருந்து நான் திருச்சபையில அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்மார்களுக்கு நான் ஒரு பணிவிடை மகனாக இருந்து நான் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். அதனால அந்த வயதிலிருந்து எனக்கு ஒரு இருதயத்தின் ஆழங்களில நான் தேவனுக்கு பணிவிடை செய்யணும், ஊழியம் செய்யணும் என்றுதான வாஞ்ச உடையவனாக காணப்பட்டேன். இடைக்காலத்துல 1979 வருஷத்திலே அதுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் காலமானதுனால அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனாலும் பாஸ்டர் ஜீவானந்தருடைய கூட்டத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு ரோமன் கேத்தலிக்குடைய பின்னணியிலே இருந்ததுனால வேதத்தை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1 மாதத்திலே நான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அமர்ந்திருந்து நான் படித்து அதோடைய விளக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். அதுக்கு பிறகு ரோமன் கேத்தலிக் திருச்சபையில கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அவர்களுக்கு முன்பதாக அநேக பேர் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு எதிர்ப்பு கேத்தலிக் திருச்சபையிலிருந்து வந்ததுனால நான் மெத்தடிஸ்ட் திருச்சபை என்று ஒரு சிறிய இருக்கக்கூடிய பட்டணத்துல நான் சேர்க்கப்பட்டேன். அந்த திருச்சபையிலிருந்து நான் வளர்ந்தேன். அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில 1981 வருஷத்துல வேதாம கல்லூரியில நான் சேர்க்கப்பட்டு
4 வருஷம் என்னுடைய டிப்ளோமா பேச்சுலர் பாடத்தை படித்து முடித்து தென் அப்புறம் இன்றைக்கு நான் மலேசிய தேசத்துல கொலம்போ என்று சொல்லுகிற பட்டணத்துல நான் இன்றைக்கு ஒரு தலைமை போதகராக நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை கீழே ஏறக்குறைய இதோட 38 வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். அதே வேளையில அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒரு வேதாகமம் கல்லூரி இருக்கிறது. அதுல ஏறக்குறைய 28 வருஷமாக நான் ஒரு முழு ஒளிக்காரல நான் பகுதி லெக்சரராக இருந்து நான் அநேக பாடங்களை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல கர்த்தர் கிருபையாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார் ஐயா. ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். நிச்சயமாக சுருக்கமாக ஆழமான அல்லது விரிவான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறீர்கள். எப்படி ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தீர்கள், எப்படியாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்ற விடயங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையாக இது ஆழமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. நிச்சயமாய் உங்களை குறித்த நேயர்கள், அறியாத நேயர்கள் கூட உங்களை குறித்து அறிந்திருப்பார்கள். தொடர்ந்தும் பாஸ்டர், நீங்கள் அதாவது வேதாகம கல்லூரியிலே பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள் என்ற விடயத்தையும், தலைமை போதகராக கூட சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற காரியத்தையும் சொல்லியிருந்தீர்கள். இன்றைக்கு அதாவது 38 வருடம் தேவனுக்குள்ளாக கர்த்தருடைய ஊழியங்களையும் செய்து கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள். ஆகவே பல அனுபவங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாய் பல பாடுகளை, பல நெருக்கங்களை எல்லாம் தாண்டித்தான் நிச்சயமாக இந்த நாட்களிலும் கூட கர்த்தருக்குள்ளாக நடந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் பாஸ்டர் அதாவது சொல்லக்கூடிய ஏதாவது போராட்டங்கள், பாடுகள் இந்த ஊழிய பாதையிலே மறக்க முடியாத காரியம், அதாவது நேர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக, அவர்களை உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஏதாவது பாடுகள் அல்லது அந்த போராட்டமான சூழ்நிலைகள் இருந்ததா பாஸ்டர்? என்னுடைய 38 வருஷம் ஊழியத்துல நான் ஒரு திருச்சபைக்கு நான் தலைமை போதகராக மாத்திரமல்ல, ஆனாலும் என்னோடு கூட சேர்ந்து மற்ற 7 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கடந்த 29 வருஷமாக இந்தியா தேசத்துல நேபாள், திபெத், லாசா என்று சொல்கிற பட்டணத்துல, இந்தோனேஷியா, இந்தியா கீழ் பகுதி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நேபாள் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் சைனா, லாவோஸ், இப்படிப்பட்ட இடங்களில நாங்கள் அதிகமாக மிஷன் ஊழியத்துக்கு போகிறது உண்டு. அதனால நான் 3 விதமான ஊழியத்தில் நான் அதிகமாக ஈடுபடுகிறேன். ஒன்று, என்னுடைய திருச்சபைக்கு நான் தலைமை போதகராக மாத்திரமில்ல, வேத கல்லூரிகளுக்கு பல வேத கல்லூரிக்கு நான் பகுதி வாத்தியாராக மாத்திரமில்ல, இந்த மிஷன் ஊழியத்துல நான் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு வருகிறேன். அதனால இந்த மிஷன் ஊழியத்தில குறித்து நான் பேசக்கூடும் என்றால் இந்த ஊழியத்தில் பெரிய சவால் நிறைந்த ஒரு ஊழியம் என்று குறித்து சொல்லலாம். உயிரை இழந்து போகக்கூடியதான அநேக சந்தர்ப்பங்கள் வந்தது சைனா தேசத்துல, லாவோஸ் தேசத்துல. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக வழிகளை திறந்து கொடுத்தாரு. ஏனென்றா நாங்கள் கொண்டு போகிற வேதாகமம், நாங்கள் கொண்டு போகிற CD, மற்ற ஆர்டிகல்ஸ், புத்தகம், இதெல்லாம் அந்த காலத்துல மிஷனரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தினார். லாவோஸ் என்று சொல்லுகிற பட்டணத்திலே கூட அதிகமான தாக்குதல் எங்களுக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக எங்களை காப்பாற்றி அந்த இடத்துல ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார். வியட்நாம் என்று சொல்லுகிற இடத்துல எங்களை பிடிப்பதற்கு அந்த அரசாங்கத்துல ஒரு உத்தரவு வந்தது. ஆனாலும் அதுல கூட கர்த்தர் எங்களை தப்பி வைத்து எங்களுக்கு அந்த இடத்துல வியட்நாம்ல அண்டர் கிரவுண்ட் மினிஸ்ட்ரியில ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் சந்தர்ப்பத்தை தந்தார். ஏறக்குறைய 5 நிமிஷம் எங்களோட ஹோட்டல்ல இருந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியது. ஆனாலும் 3 மணி நேரம் என்னைய மோட்டார் பைக்ல சொல்லுகிற சின்ன வாகனத்துல என்னை அங்கெங்குமாக சுத்தி திரைந்து கடைசியாக அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போனார்கள். நான் பார்த்தேன் அங்க யாருமே இல்லையே என்று சொல்லி. ஆனாலும் அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான இடையில எத்தனோ மோட்டார் பைக்ஸ் நிறுத்தி வைத்திருந்தார்கள். என்னை மேல அறைக்கு கொண்டு போனார்கள். அந்த ஹால்ல ஏறக்குரிய ஒரு 200-250 பேர் உட்காரலாம். ஆனாலும் 300 பேருக்கு மேல அந்த இடத்துல மிகுந்த தாகத்தோடு கூட ஆண்டவர் வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். ஏறக்குரிய 4 மணி நேரத்துக்கு மேல அவரிடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை குறித்து பகிர்ந்து கொண்டேன். என்றால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் 3 வருஷம் 6 வருஷம் கழித்து தான் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அந்த இடத்துக்கு வருவார்களாம். இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் மத்தியில
திருச்சபை ஸ்தாபிக்குவோம், ஊழியக்காரர்களை உருவாக்குவோம், தலைமத்துவத்தை கட்டுவோம். அதே நேரத்தில் சில திருச்சபையிலே கர்த்தர் கடந்து சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் ஊழியத்தை எப்படி நியமித்து இன்னும் மேன்மையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல பயிற்சிகளை கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வந்தாரு. அதற்காக தேவனுடைய நாமத்துக்கு நான் மகிமை கொண்டு வருகிறேன். என் இருதயத்தில் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு தாகம் தான். என்னுடைய அழைப்பு என்னவென்றால் ஊழியத்தில் ஊழியக்காரர்கள் உருவாக்கணும், திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கு அவர்களோடு இருந்து உடன்துணையாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, வேதத்தை சரியான முறையில பகுத்தறிவாக ஜனங்களுக்கு போதிக்க கூடியதான அந்த கிருபையும் கர்த்தருக்கு தந்ததுனால போகிற இடமெல்லாம் அநேக வேதத்தின் அடிப்படையில ஜனங்களுக்கு போதிக்க கர்த்தருக்கு கிருபை தந்தாரு. சோ இந்த 29 வருஷம் இந்த மிஷன் ஊழியத்தை குறித்து நான் சொல்லக்கூடும் என்றால் பல அனுபவங்கள் மறக்க முடியாதது. ஆனாலும் தேவனுடைய அபிஷேகம் எப்படி பவுல் தன் ஊழியத்தில் நெருக்கப்பட்டாரோ அதே போல பல விதத்துல நாங்க நெருக்கப்பட்டோம். ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லக்கூடும் என்றால், நாங்கள் நிப்பால்ல இருந்து லாவோஸ் டிபெக்டுக்கு லாஸ்டா என்று சொல்லுகிற பட்டணத்துக்கு நாங்க கடந்து சென்றோம். ஏறக்குறைய 1800 மைல் தூரம், ஏறக்குறைய 6 நாட்கள் எடுக்கும் போய் சேருவதற்கு. இரண்டால் சரியான பாதை இல்லை. இருந்த போதும் அந்த பிரயாணத்துல என்னுடைய 2 ஊழியக்காரர்கள் மறிக்க வேண்டியதான தருவாயில இருந்தார்கள். நாங்கள் நினைத்தோம் அவர்களை நான் இழந்து போயிருவோம் என்று சொல்லி. எங்களுக்கு குளிர் தாங்க முடியவில்லை, உணவுகள் எங்களுக்கு ஒத்து போகவில்லை. இருந்த போதும் மேல் பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆக்சிஜனும் எங்களுக்கு போதாததாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல சிறப்பாக ஊழியம் செய்து ஜெர்மன் மிஷனரியும் அமெரிக்கன் மிஷனரியும் அவர்களிடத்தில் அங்க கொடுக்க வேண்டியதான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இருந்து திரும்பி வருவதற்கு தேவனுடைய தன அனுகிரகம் எங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு ஊழியம் ஐயா. ஆமென், ஆமென். நிச்சயமாக பாஸ்டர் மேல நீங்க சொல்லும் பொழுது, அதாவது 38 வருடம் ஊழியங்களை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்குள்ளே இப்படியான நெருக்கங்களும் அர்ப்பணிப்பு, அதாவது தேவனுக்கென்று எங்களுடைய ஜீவனையே அர்ப்பணித்து அந்த ஊழியங்களை செய்த அந்த சாட்சியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையில் அநேகருக்கு இன்னும் உற்சாகமாக இப்படியாக ஏதோ இலகுவான முறையிலே கர்த்தருக்குள்ளாக சுகபோகமாக இருந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய முடியாது. இப்படியான பாடுகள் நெருக்கங்கள் வரும்பொழுது கூட நாங்கள் தைரியமாக சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அருமையாக உங்களுடைய சாட்சியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் பலனடைவார்கள். அதற்கென்று தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். பாஸ்டர், தொடர்ந்து சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். பாஸ்டர், நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வேதாகம கல்லூரியிலே நீங்கள் படிப்பித்துக் கொடுக்கிறீர்கள், தலைமை போதகராக இருக்கிறீர்கள், பல அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவே இதற்கு பதிலை நீங்கள் சொல்லும் பொழுது அநேக நேயர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். முதலாவது கேள்வி, வேதத்திலிருந்து இந்த 10 கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு போனதை குறித்து நான் கேட்கிறது என்னன்னு சொன்னால், அந்த எண்ணெயை குறித்து அந்த 10 கன்னிகைகள் அவர்கள் எண்ணெய் குறைந்த பொழுது 5 கன்னிகைகள் அங்கே வேண்ட போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த எண்ணெயை குறித்து சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். சிலர் அதற்கு அப்படியாக ஒப்பிட்டு பேச முடியாது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன பாஸ்டர்? பொதுவாக வேதத்தை குறித்து நம்ம ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை மொழிபெயர்க்கிற முறைகளை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாம கல்லூரியில எப்படி பிரசங்கிப்பது, எப்படி வேதத்தை மொழிபெயர்ப்பது என்று 2 பாடம் இருக்கிறது. ஹோமலெட்டிக்ஸ் அண்ட் ஹெர்மெனெட்டிக்ஸ் என்று குறித்து சொல்வார்கள். ஹெர்மெனெட்டிக்ஸ் என்று சொல்லுகிற பாடமானது அது நம்ம வேதத்தை அதோடையதான உள் கருத்தை புரிந்து கொள்வதற்கு அதோடையதான ஆரம்ப மொழிக்கு நம்ம போக வேண்டும். பழைய ஏற்பாடு எபிரேய பார்க்க வேண்டும், புதிய ஏற்பாடு கிரேக்க பதத்தை எடுத்து பார்க்க கூட வேண்டும். அதோட உண்மையான கருத்துக்களை குறித்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மத்திய 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த 10 கன்னிகை இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாகத்தான் வைத்து பேசுகிறாரு. அது ஒரு நடந்த சம்பவம் அல்ல, ஆனாலும் இப்படித்தான் அது இருக்கும் என்று சொல்லி 1வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், ஆண்டவர் அதுக்கு ஒப்பனையாக ஒரு கதை மாதிரி ஒரு ஊமையை எடுத்து அதை குறித்து சொல்லுகிறாரு. இந்த குறிப்பிட்ட பகுதியிலேயே
இந்த 25வது அதிகாரத்தின் முக்கிய நோக்கத்தை குறித்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதோடையதான புரிந்துணர்வு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவோட வருகை கடைசி நாட்களில் இருக்க போகிறது எப்படி என்ன தீர்க்க தரிசனமாக இங்க நமக்கு இந்த கதை மூலமாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த 10 கன்னிகையில 2 கூட்டம் இருக்கிறது. ஒண்ணு ஞானம் உள்ளவர், இன்னொன்று ஞானம் இல்லாத 5 கன்னிகை. இந்த 5 கன்னிகளுக்கு ஒரு விளக்கும் ஒரு எண்ணெயும் கொடுக்கப்படுகிறது. அதோட எண்ணெயும் விளக்கு எதை குறித்து சொல்லுகிறது என்றால், அவர்கள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான பண்பின் அடிப்படையில தான் அதை குறித்து பேசப்படுகிறது. அதனால அந்த எண்ணெய் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் நீங்க பார்க்க கூடும் என்றால் எலாயோன் என்று குறித்து சொல்லுவார்கள். எலாயோன் அர்த்தம் என்னவென்றால் ஒலிவின் எண்ணெய் என்று குறித்து தான் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எலாயோன் என்ற வார்த்தை எலாயா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, ஒலிவின் மரம். ஒலிவின் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் தான் இந்த எலியோன் என்ற எண்ணெய் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அது பொதுவாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசப்படவில்லை. ஆனாலும் அது பொதுவாக தன்னுடைய இயேசு கிறிஸ்து வருகைக்கு எந்த விதத்துல நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான மனப்பான்மையில குறித்துத்தான் அந்த பகுதியிலே நமக்கு தெளிவாக பேசப்பட்டிருக்கிற ஐயா. அதனால அது பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட முடியாது. ஏனென்றால் ஓமைகள் என்று குறித்து சொல்லும் போது பேரபிள்ஸ் என்று சொன்னால் அது அதுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த மையமான சத்தியத்தை தான் நாம் எடுத்து சொல்லணும் தவிர அது வசனமாக அல்லது வாக்கியமாக அல்லது பொருளாக அதை நாம் மொழிபெயர்க்க கூடாது. இப்ப நல்ல சமரியட்டன் என்று குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நல்ல சமரியட்டனோட அர்த்தம் என்னவென்றால், அந்த மீதி இருக்க 2 பேரை கட்டிலும் இந்த நல்ல சமரியட்டன் எப்படி தன்னுடைய சகோதரருக்கு அவன் மனம் இறங்கினான் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் நம்ம அயலாருக்கு நாம் மனம் இறங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்ட்டு அந்த கதையை எடுத்து நம்மளுடைய பிரசங்கத்துக்கு எடுத்து பயன்படுத்தலாம் ஒழிய, ஆனா அதை எடுத்து நாம் பிரித்து அதுக்குள்ள இருக்கக்கூடியதான வெளிப்பாடுகள் எடுத்து நாம் பேச முடியாது. அதனால உண்மையான வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் ஓமைகள் அது சத்தியத்தின் பொருளாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு தவிர மொழிபெயர்க்கிறதுக்காக அது பயன்படுத்தப்படவில்லை. நிச்சயமா பாஸ்டர், நீங்க சொன்ன இதற்குரிய விடை அல்லது இதற்குரிய விளக்கம் நிச்சயமாய் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் இது விளக்கமாக இருந்திருக்கும், பிரயோஜனமாக இருந்திருக்கும். என்றால் நீங்கள் வேதத்தில் எப்படி அதனுடைய அந்த எண்ணெய் எப்படியாக அந்த காரியத்தை குறித்து விளக்கம் இருக்கிறது என்று சொல்லி அருமையாக விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே நாங்களும் நீங்கள் சொன்னது போல தேவன் வெளிப்படுத்தாதவைகளுக்கு நாங்கள் வெளிப்பாடுகளை தேடாமல் தேவனுக்குள்ளாக அதை என்ன காரியத்துக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பகுத்தறிந்து கொள்வோமாயிருந்தால் நிச்சயமாக இன்னும் தேவனுக்குள்ளாக தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாகவே போதித்துக் கொண்டு போகலாம், இல்லையா பாஸ்டர்? அப்படித்தான் நம்ம செய்ய வேண்டியது ஐயா. ஏனென்றால் மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், இல்லையா பாஸ்டர்? அது சொல்ல பொதுவாக. ஆம் பாஸ்டர், உண்மையில இது எனக்கும் கூட ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. இன்னும் அநேகருக்கு இது ஒரு கேள்வியும் அல்லது அநேகர் போதிக்கும் பொழுது கூட 2 விதமாக போதிக்கிறதையும் கேட்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நல்ல ஒரு தெளிவாக நீங்களும் அதற்குரிய பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். இரண்டாவதாக பாஸ்டர், தமிழில் சபை இருக்கும் பொழுது, அதாவது தமிழிலே நாங்கள் வெளிநாடுகளிலே இருக்கிற தமிழ் மக்கள் தமிழிலே சபைகள் அங்கங்கே இருக்கும் பொழுது நாங்கள் தமிழ் மொழிகளிலே போய் ஆராதிக்காமல் வேறு சபைகள், அதாவது வேறு மொழிகளிலே உள்ள சபைகளிலே போய் ஆராதிக்கலாமா? அங்கே ஐக்கியங்களை வைத்துக் கொள்ளலாமா? இப்போ இதில் பாஸ்டர் சில வேளைகளிலே சபைகளுக்கு போக முடியாத அல்லது அவர்களோடு ஒத்துப்போக முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த கேள்வியானது ரொம்ப நெருக்கமான ஒரு கேள்வி. இருந்த போதும் மலேசியா தேசத்துல இருக்கக்கூடியதான திருச்சபை அமைப்பும் யூரோப்ல இருக்கக்கூடியதான திருச்சபையின் அமைப்பும் வேறுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்க கூடும். இப்ப பொதுவாக நீங்கள் மலேசியா தேசத்தை எடுத்துக்கூடும் என்றால் அவங்க மொழியில் உள்ள திருச்சபைக்கு போகிறார்கள். சில மொழி பிரச்சனை உள்ளவர்கள் தான் ஆங்கில திருச்சபைக்கு அவர்கள் போகிறார்கள், மொழி பிரச்சனை உள்ளவர்கள். ஆனாலும்
மொழி பிரச்சனை உள்ளவர்கள் வேற திருச்சபைக்கு போகக்கூடியதான சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடும் என்றால் அவர்கள் போகலாம். அல்லது தன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மொழி உள்ள சபை தான் இருக்கிறது, ஆனா என்னுடைய மொழி உள்ள சபை தூரமாக இருக்கிறது, என்னால போக முடியல என்று சொல்லி இந்த திருச்சபைக்கு போவதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனாலும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தாத படிக்கு தன்னுடையதான திருப்தி படுத்துவதற்காக அல்லது தன்னுடையதான வாழ்க்கை அமைப்பை அவர்கள் அர்ப்பணிக்காத படிக்கு வேறு ஒரு மொழியிலே போய் கலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடியதான திருச்சபையோடு கூட அவர்கள் இருப்பதை குறித்து நான் யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ள இன்னொரு கேள்வி வருகிறது. திருச்சபை என்றால் என்ன என்றுதான அந்த உண்மையான மனப்பான்மை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி ஒரு கேள்வி எனக்குள் எழும்புகிறது. ஒருவேளை இந்த வார்த்தை குறித்து நான் சொல்லும்போது அநேக பேர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனாலும் ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல வருகிறேன். இந்த பூமியிலே திருச்சபையோடு கூட ஒவ்வொரு விசுவாசியும் இணைக்கப்படத்தான் வேண்டும். அதான் தேவன் விரும்புகிறாரு. ஒரு பாஷை பேசக்கூடியவர்கள் அந்த பாஷை திருச்சபையிலே இருக்கும்போது அவர்கள் அந்த இணைப்புக்குள்ளத்தான் அவர்கள் வர வேண்டும். திருச்சபை என்று குறித்து சொல்லும்போது இரண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று எக்லீசியா அப்படின்னு சொல்லுவார்கள். அதோட அர்த்தம் என்னவென்றால் உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டோம். அப்படின்னா உலகத்து வாழ்க்கையிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு கர்த்தர் தன்னுடையதான பரிசுத்த ஜாதி ஜனங்களை அவர் தன்னுடைய சரீரத்துக்குள் இணைத்து அவர்களை இரண்டு காரியங்களுக்குரியதாக காரியங்கள் கட்டுகிறாரு. ஒன்று, அவர்கள் கிறிஸ்து சாயல மறுரூபமாக்கப்படும்படியாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 5 ஊழியங்களை தந்து அவர்கள் கிறிஸ்துக்குள் பரிபூரணப்படுத்துகிறார். இரண்டாவது, அந்த திருச்சபை மேல் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையானது அவர்கள் வளர்ந்த அந்த கிறிஸ்து வாழ்க்கை உலகம் முழுதும் அவர்கள் பூமிக்கு ஒளியாகவும் இல்ல உலகத்துக்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகம் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறாரு. அதனால் ஒரு சில வேளையில சில கருத்துக்கள் வேறுபாடுகள் வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொந்த பாஷை பேசுகிற மொழியை விட்டுட்டு இன்னொரு திருச்சபையின் போய் அவர்கள் கலந்து கொள்வதனால அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் சுலபப்படுத்திக் கொள்கிறார்கள் தவிர, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு குறித்தான முக்கியத்துவத்தை அங்கு தருவதை குறைந்து போவதை நானும் அதை குறித்து கண்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். ஒரு உதாரணத்தை குறித்து சொல்லக்கூடும் என்றால், ஒரு திருச்சபையில போதகர் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த திருச்சபை போதகர் தன் தேவனோட சித்தத்தின் பிரகாரம் அந்த விசுவாசியை தன்னை பரிசுத்தப்படுத்தி தன் அர்ப்பணிப்புக்குள் கொண்டு வந்து அவர்களை உருவாக்க வேண்டியதான தேவனுடைய தெய்வீக வழிபாடு வழிநடத்தல் நிமித்தம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனாலும் விசுவாசிகள் அந்த அர்ப்பணிப்புக்குள் வராதனால வருகிற கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாத படிக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வேறொரு திருச்சபைக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி அவர்கள் அங்கே கடந்து செல்வதனால அந்த திருச்சபை இப்படிப்பட்டதான விசுவாசிகள் வளரக்கூடியதான அதிகமான முக்கியத்துவத்தை அங்க செலுத்தாத படிக்கு அவர்களுக்கு சாதமாக இருப்பதனால இன்றைக்கு அது அவர்களுக்கு மிகவும் ஒரு சொகுசான ஒரு இடமாக இன்னைக்கு மாறப்படுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய உண்மையான திருச்சபையின் நோக்கத்தின் கருத்தை இன்றைக்கு மக்கள் வளரக்கூடியதான அடிப்படையில விரும்பாத படிக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சொந்த வழிகளிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இது பழைய ஏற்பாடுல நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எடுக்கலாம். ஆண்டவர் எகிப்திலிருந்து எடுத்து கானா தேசத்துக்கு கொண்டு போனாரு. ஆனா கானா தேசத்துக்கு அவர்கள் போன பிறகு அவர்கள் தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு அவர்கள் அடங்கி இருக்கவில்லை. அவர்கள் முறைப்பாடான காரியங்களை செய்கிறார்கள். அது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கக்கூடும் என்றால் தேவன் வைத்திருக்கிற இடத்திலே கர்த்தருடைய சட்டத்துக்குள்ளத்தான் அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் அங்கே இருக்கக்கூடியதான மற்ற வழிபாடுகளும் முறைகளும் அவர்கள் இணைந்து கலப்படம் திருமணமும் எனது சத்தியத்துக்கு வேறுபாடான காரியங்களை செயல்படுவதனால தேவன் அங்கே கூவப்படுகிறதை குறித்து நீங்க பார்க்க கூடும். அதே போலத்தான் புதிய ஏற்பாடுல நீங்க யோவான் 3 எடுத்துக்கொள்ள காய் சொல்லுகிறாரு, நான் சபைக்கு வருவதற்கு நான் விருப்பப்படுகிறேன், ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிற தலைவன், அவன் நிமித்தம் என்னால வரப்பட முடியாத படிக்க தடை இருக்கிறது என்று குறித்து அவர் பேசுகிறாரு. அதனால மனிதர்கள் இன்றைக்கு திருச்சபை ஏன் என்று தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் திருச்சபைக்கு தனக்கு சாதமாகவே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்.
அங்கே இதுதான் நம்மளுடைய முறைப்பாடுகளை குறித்து அங்கே தெரியப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திருச்சபையில போதகராக மாத்திரமல்ல, ஏறக்குரிய 300 ஜனங்களுக்கு மேல திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஊழியத்தை செய்கிறேன். அதே நிலையில ஊழியக்காரர்களை உருவாக்கக்கூடியதான ஒரு போதகராக இருப்பதனால என்னுடைய கருத்து பிரகாரம் நான் என்ன சொல்லுவேன், கருத்துக்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நோக்கம் ஒண்ணு இருக்கிறது. அந்த நோக்கத்தை விசுவாசிகள் மறக்கவே கூடாது. அதனால தன் சொந்த பேசுகிற பாஷையில பிரச்சனைகள் குழப்படிகள் இருந்தாலும் கூட அதை சீர்படுத்துவதுதான் அவர்கள் விரும்பணும் தவிர அதிலிருந்து வேறுபாடு அதிலிருந்து அவர்கள் விட்டு இன்னொரு மொழி பேசுவதற்கு போகக்கூடும் என்றால் நான் நினைக்கிறேன் அது தப்பான காரியம் என்று சொல்லி நான் இங்கே சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஆமென், ஆமென். நிச்சயமாக நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் உண்மையில ஆழமான காரியம் என்றால் இதை நாங்கள் விரிவாக தேவனுக்குள்ளாக சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் இதற்கு உண்மையான விளக்கமும் புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உண்மையாக நீங்கள் சொல்லும் பொழுது இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சரி ஏதோ கருத்து முரண்பாடுகளோ ஏதாவது வரும்பொழுது நாங்கள் பேசி அதை தீர்த்து அந்த சபையில இருந்து கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்பது உண்மையாக அது ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். நாங்கள் வேறு இடங்களுக்குள்ளே போகும் பொழுது இன்னும் சில வேளைகளில் ஏதோ எங்களுடைய கோபத்தின் நிமித்தமோ அல்லது எங்களுடைய வைராக்கிய நிமித்தம் போகிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த மொழிகளில் சில வேளைகளில் மொழியே விளங்காது, ஆராதிக்கிறதே விளங்காது. அப்படி இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். உண்மையாக அந்த பிள்ளைகள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த காரியத்தை கேட்கும் பொழுது அநேகர் தாங்கள் இருந்த சபைகளிலே சென்று அங்கே மேய்ப்பர்களோடு ஒற்றுமையாகி மேய்ப்பர்களும் அவர்களோடு பேசி ஒரு புரிந்துணர்வுக்குள்ளே வந்து கர்த்தருக்குள்ளாக எல்லாரும் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது நீங்க சொன்ன இந்த பதிலிலிருந்து நிச்சயமாக எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இந்த குறிப்பாக அந்த திருச்சபை என்று குறித்து நம்ம பேசும்போது தன் அறிகிற மொழியிலே அவர்கள் கலந்து கொள்ளும்போது அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதான சத்தியம் இன்னும் தெளிவாக அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தனக்கு பழக்கமில்லாத ஒரு மொழியிலே திருச்சபையில போய் கலந்து கொள்வதனால அவருடைய வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படுகிறதை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். அதனால பழைய ஏற்பாடின் புதிய ஏற்பாடிலே கர்த்தர் பேசுகிற சத்தியமானது நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துத்தான் அவர் அதிகமாக விரும்புகிறாரு. நாம் தேவனுடையதான முழு கிறிஸ்துவின் சாயலே மறுரூபமாக வேண்டும். அதான் தேவனுடையதான அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக கடைசி நாட்களில தேவன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாயல இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் பரலோகத்திலே சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 28-30 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கலாம். எல்லாரும் தன்னுடைய மூத்த சகோதரராக இருக்கிற கிறிஸ்துவின் சாயலை மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தருடைய அனாதி தீர்மானம். ஆனா இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடையதான அர்ப்பணிப்பும் தன்னுடைய மாற்றிக்கொள்வதும் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளவும் தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளவும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜீவியத்தை அவர்கள் உலகத்தின் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரிசமமாக அதை நிதானித்து ஞானமுள்ளவர்களாக நடக்கத்தக்கதான அந்த வெளிப்பாடு இல்லாததுனால அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டிலும் உலக வாழ்க்கை அதிகமாக செலுத்துவதனால திருச்சபையின் போதகருடையதான முக்கிய நோக்கமானது இவர்கள் தன் கிறிஸ்துவுக்குள் அதிகமாக கட்டப்பட வேண்டும் என்றுதான அந்த விதமான வைராக்கியத்தோடு கூட உபதேசத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்போது அது அவர்களுக்குள்ள ஒரு வேதனையும் ஒரு சலிப்பின் தன்மையும் அல்லது ஒரு கேள்விக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புவதை குறித்து நான் அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் அதிக பேர் என்ன செய்கிறார்கள், தன் திருச்சபை விட்டுட்டு இன்னொரு பாஷை பேசக்கூடியவர்களிடத்தில் போகும்போது அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தருவார்களா என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அநேக திருச்சபைகள் இருக்கிறது, ஆனா ஒரு சில சபை தான் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சபை. அந்த ஒரு சில சபை தான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட இறுதியில் இருக்கும்போது
என்னுடைய அருமை சகோதர சகோதரிக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், இந்த உலகத்திலே தேவன் நம்மளை நாட்டு அல்லது நெட்டு வைத்த திருச்சபை எது? எங்கேனாலும் வளர முடியும், எங்கேனாலும் கட்டப்பட முடியும், எங்க எனக்கு நல்ல ஆவிக்கிற உபதேசம் கிடைக்கிறது, எங்க எனக்கு கவனத்தை கிடைக்கிறது, எங்கே நான் நேசிக்கப்படுகிறேன், உருவாக்கப்படுகிறேன், சிருஷ்டிக்கப்படுகிறேன் என்று அறிந்து அந்த திருச்சபையோடு கூட அவர்கள் இணையக்கூடும் என்றால் நிச்சயமாக ஒரு காரியம், நமக்கு நம்பிக்கை ஒண்ணு இருக்கிறது. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் நாம் அவரோடு கூட சேர்க்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் தேவன் எதிர்த்து நம்முடைய உருவாக்குவாருங்க. ஆமென், ஆமென். நிச்சயமாக பாஸ்டர், உங்களை நல்ல ஆழமான விளக்கத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் கேட்டு இந்த நாட்களிலே எல்லோரும் இன்றைக்கு ஏதோ ஒரு விதங்களிலே மனஸ்தாபங்களோடும் ஒரு ஒரு பிரிவினைக்கு ஏதுவான காரியங்களோடு ஜனங்கள் இருந்து கொண்டிருப்பார்களா என்றால், இன்றைக்கு நல்லபடியாக நாங்கள் ஆராய்ந்து எங்களை தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தி நாங்கள் ஒரு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆலய எங்களுடைய மொழிகளிலே ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்பது இந்த கேள்வியினுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கிறபடினாலே எல்லோரும் அப்படியாக இதற்குள்ளே எங்கள் மொழிகளிலே நாங்கள் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இல்லையா பாஸ்டர்? ஆம் பாஸ்டர், அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன் சீக்கிரமாக. அடுத்த கேள்வி என்றால், சபையிலே பாஸ்டர் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருப்பார். அந்த தரிசனத்தை கொடுத்து தேவன் சபையை நடத்துவார். அந்த வேளையிலே ஜனங்கள் அங்கே கூடி வருகிற விசுவாச பிள்ளைகள் மற்றும் அதற்கு சபையினுடைய போதகருக்கு கீழாயிருக்கிற ஒரு மூப்பர்களோ அல்லது வேறு போதகர்களோ அவர்களும் தேவனை ஆராதிப்பார்கள். சில நாட்களோ அல்லது சில காலங்களோ சென்ற பின்பு அந்த சபையில இருக்கிற மூப்பர்களுக்கோ அல்லது விசுவாசிகளுக்கோ தேவன் ஏதாவது தரிசனத்தை கொடுப்பாரா? கொடுத்தால் எப்படி அந்த ஊழியக்காரனுடைய அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுங்கள். தேவன் முதலாவது அந்த தரிசனத்தை சபைக்கு தேவன் அங்கே ஊழியக்காரனு கொடுத்து சபையை நடத்துவார். அங்கே சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளோ மூப்பர்களோ வேறு அவருக்கு கீழே இருக்கிற வேறு ஊழியக்காரர் வேறு தரிசனத்தை கொடுப்பாரா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது எனக்கு அதிகமாக இந்த கேள்வியை நான் என்னுடைய வேதாகம கல்லூரியிலும் சரி, நான் போகிற பல திருச்சபையிலும் இதை குறித்து நான் மிகவும் அதிகமாக வலியுறுத்தி நான் பேசியிருக்கிறேன். என்ற ஒரு காரியம் என்றால், ஐயா, திருச்சபை என்று குறித்து நான் சொல்லும்போது நான் உங்களிடத்தில் சொன்னேன், இது தேவனால ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இனிஷியேட்டட் அப்படின்ட்டு. அதனால அவர் மூலமாக நியமிக்கப்படுகிற தேவனுடைய சரீரம். பழைய ஏற்பாடு எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல புதிய ஏற்பாடில் கர்த்தர் திருச்சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. திருச்சபை என்று குறித்து சொல்லும் போது ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்க என்றால் எபிரே பதத்துல அடாட் ஏஷுவா அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி என்றால் இது யாரை குறித்து பேசுகிறது? இது திருச்சபை என்றால் ஒரு கட்டடம் அல்ல. திருச்சபை என்றால் ஜனங்கள் தான் தேவனுடைய திருச்சபை. அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு, ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அல்லது ஒவ்வொரு பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் அங்கே ஒரு ஐக்கியத்தை அல்லது ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்கிறார். அந்த திருச்சபை அவர் ஸ்தாபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு தேவ ஊழியக்காரை தேவன் நியமிக்கிறார். அப்ப திருச்சபை ஸ்தாபிப்பதும் கர்த்தர், ஊழியக்காரர் நியமிப்பதும் கர்த்தர். அந்த ஊழியக்காரர் இருதயத்திலே அந்த இடத்துல அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு தரிசனமும் அவர் தான் தருகிறாரு. அப்ப கிரேக்க பதத்துல நீங்க பார்க்க கூடும் என்றால் சொல்லுவார்கள் டோபோஸ், TOPOS சொல்லுவாங்க, டோபோஸ். அப்படின்னா அது அர்த்தம் என்ன? தேவ சித்தம். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம், அந்த நோக்கம், அந்த தரிசனம் கர்த்தர் இந்த தேவ மனுஷன் மூலமாக அந்த திருச்சபை ஜனங்களுக்குள் அந்த வெளிப்பாடை அவர் தந்து அந்த சபையை ஒருமனப்படுத்தி அந்த தரிசனத்துக்கு ஏதுவாக செயல்பட்டு கர்த்தருடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார்.
ஆகையினால ஒரு திருச்சபையில ஒரு தரிசனம் தான் இருக்கும், ஒரு திருச்சபையில ஒரு நோக்கம் தான் இருக்கும், ஒரு திருச்சபையில ஒரு தேவ சித்தம் மாத்திரம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் இருந்தார்கள். கர்த்தர் மோசே அனுப்பினாரு. ஆனா மோசையோடு கூட ஆரோன் இருந்தாரு. ஆனா ஆரோனுக்கு அந்த தரிசனம் இல்ல, அந்த சித்தம் அவனுக்குல. ஆண்டவர் மோசே இடத்துல தான் தந்திருக்கிறாரு. அப்ப ஆரோன் மோசையோடு கூட இணைந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தையும் அந்த சித்தத்தையும் அந்த நோக்கத்தையும் நிறைவேற்ற உறுதுணையாக இருந்ததை குறித்து நீங்க பார்க்கலாம். ஜோஷுவாவும் அங்க இருந்தாரு, காலேப்பும் அங்க இருந்தாரு, ஊரும் அங்குதான் இருந்தாரு. ஆனா இவர்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு வேறு பாடான கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் என்ன திரும்ப தந்தாரு? அவர்களுக்குள்ள கர்த்தர் விசேஷித்த ஒரு வரத்தை தந்திருந்தாரு, தாளந்து தந்திருந்தாரு. அந்த வரமும் அந்த தாளந்தும் இணைக்கப்படக்கூடியதான மோசையோட தலைமைத்துவத்துல அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியதாகத்தான் இருந்தது. மோசே மலையில் அமர்ந்திருந்தா கீழே யுத்தம் செய்தது ஜோஷுவா. மோசே போகிற இடமெல்லாம் ஆரோன் அவருடைய வாயாக இருந்து பேசினார். காலேப்பும் ஊரை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடும் என்றால் அவர்களுக்கும் வேறுபட்டதான வரங்கள் இருந்தது. அந்த வரங்கள் எல்லாம் அந்த தரிசனத்துக்கு உதவியாகத்தான் காணப்பட்டது என்று குறித்து நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு இருந்தாரு, பேதுரோடு கூட மற்ற அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனா பேதுருக்குள் கர்த்தர் கொடுத்திருக்க அந்த தரிசனம் தான் அது நிறைவேற்றப்பட்டது. மற்றவர்கள் எல்லாரும் அந்த தரிசனத்தோடு இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள். பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள், தீமோத்தேயு இருந்தாரு, அக்விலா பிரிஸ்கில்லா இருந்தார்கள், இன்னும் மற்ற அநேக ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு கீழே இருந்தார்கள். ஆனால் பவுலுடையதான வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்க அழைப்பு, தரிசனம், நோக்கம், சித்தம் அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஆட்களை கர்த்தர் கூட்டி வந்து அவர்களோடு கூட இணைத்து அதை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இப்ப பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்றால் அதே போல ஒவ்வொரு சபையிலும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், ஒரு சித்தம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில அங்கே கர்த்தர் சேர்க்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளும் விசேஷித்த வரங்களும் தாளந்து வைத்திருக்கிறார். அந்த விசேஷ வரம் அந்த தாளந்து வந்து அவர்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் அல்ல, அந்த விசேஷ தாளந்தும் அந்த வரமும் இவர்களோடு கூட இணைந்து செயல்படுவதற்காகத்தான் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்ப என்னுடைய திருச்சபைக்கு நீங்க வரக்கூடும் என்றால் என்னோட சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கர்த்தர் விசேஷத்தை தாளந்து கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்து அந்த வரம் எதற்கென்றால் அந்த சபையின் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்போதுதான் சபை பலப்படும். அப்போ ஒரு சிந்தையோடு, ஒரு எண்ணங்களோடு, ஒரு இருத்தோடு, ஒரு ஆவியோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு மனப்பான்மையோடு, தெரியுங்களா, ஒரு குறிக்கோளோடு அவர்கள் முன்னோக்கி அந்த திருச்சபையை அவர்கள் கொண்டு போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ரீதியில அங்க இருக்கக்கூடிய உடன் ஊழியக்காருக்கோ அல்லது தலைவர்களுக்கோ தரிசனம் வரக்கூடும் என்றால் அவர்கள் முறைப்படியாக போதுகளோடு கூட இணைந்து அவர்கள் பேச வேண்டும். பேசி தன்னுடைய தரிசனத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் அந்த தரிசனமானது தன் போதகருடைய தரிசனத்தோடு கூட இணையாவிட்டால் போதகர் அதுக்கு வேண்டியதான ஆலோசனை அந்த மனுஷனுக்கு நான் தர வேண்டும். ஐயா, நாங்க ஒரு காரியத்தை சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஐயா, என்னுடைய அனுபவத்துல நான் போதகராக இருக்கும் போது ஏன் இந்த திருச்சபையில தரிசனங்கள் வேறுபாடுகிறது என்றால் தலைவர்களோ அல்லது அங்க இருக்கக்கூடிய உடன் ஊழியக்காரர்களோ அல்லது மற்ற உடன் வேலைக்காரர்கள் போதகரோடு கூட இணைந்திருந்தால் அந்த தரிசனம் ஒருமனப்பட்டிருக்கும். ஆனா என்றைக்கு அவர்கள் போதகரோடு கூட இணைக்காதபடிக்கு வேறு ஊழியக்காரர்களோடு கூட வெளியே தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அப்போதுதான் அந்த சபையில தரிசனம் பிளவடைகிறது. லைக் பழைய ஏற்பாடில் நீங்க பாருங்கள், ஆரோன் மோசையோடு கூட இருந்தார். ஆனா கோராத் என்று சொல்லுகிற புத்திரர்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவங்க சொல்லுகிறார்கள், ஆரோனும் மோசே உன்னை மட்டும்தான் பிரதான ஆசிரியராக கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? இல்லையே, எங்களும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களுக்கு தலைமைத்துவத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். அப்படின்னா புதிய ஒரு தரிசனத்தை புகுத்தும்படியாக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. நெகேமியா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், நெகேமியாக்கு செய்தி வருகிறது மதில்கள் உடைந்து போனது என்று சொல்லி.
ஆனா கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்த தரிசனத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அங்க இருந்த அத்தனை பேரும் கர்த்தருடைய கரம் அவன் மேல இருக்கிறதை கண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக தோபியாட் என்று சொல்லுகிற அம்மோனியர்கள் சொல்லுகிற மற்றவர்கள் எழும்பி வரும்போது கூட இந்த ஜனங்கள் நெகேமியாவோடு கூட இருக்கிற வரைக்கும் தரிசனம் பிளவு அடையவில்லை. ஆனாலும் 52 நாட்களிலே அவர்கள் அந்த மதிலை கட்டி எழுப்பினார்கள். அப்ப என்னுடையதான அனுபவத்துல உடன் ஊழியக்காரரும் சரி, தலைவர்களும் சரி, ஊழியக்காரோடு கூட ஒரு ஊழியக்காரர் கூட இணைந்து இருந்தார்கள் என்றால் தரிசனம் பிளவு அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு விதத்துல அந்த மனுஷனுக்குள் கர்த்தர் அழைப்பு வைத்திருந்தார் என்றால், எப்படி ஜோஷுவாவுடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தினாரோ, எப்படி எலியாஷாவுடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தினாரோ, எப்படி தீமோத்தேயுடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தினாரோ, ஏற்ற நாட்களில அந்த அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அதுவரைக்கும் அவர்கள் தன் கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்துக்கு அந்த தரிசனத்துக்கு ஏதுவாக இருந்து சுமந்து ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் விரோதமாக எழும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. சபையை உடைத்து கொண்டு போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. சபைக்குள் குழப்பத்தை கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லது சபைக்குள் வேறுபாடான தெரியுங்களா மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் சந்தர்ப்பம் ரொம்ப இருக்கிறது. நிச்சயமாக பாஸ்டர், உண்மையாக அருமையான விளக்கத்தை சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையாக ஒவ்வொருவரும் இந்த விளக்கத்தின்படி இதுதான் வேதத்தினுடைய விளக்கம் அல்லது வேதம் சொல்லுகிற வழி, இந்த வழிகளின்படி ஒவ்வொருவரும் இதை சிந்திப்பார்களா இருந்தால் உண்மையாக இன்றைக்கு சபை என்று சொன்னால் பெரிய இந்த நோர்வே தேசத்திலே சபை இருக்கு என்று சொன்னால் அந்த சபையில எத்தனையோ 1000 ஆத்துமாக்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு அப்படியாக பிரிந்து 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 இன்றைக்கு சபைகள் இப்படியாக ஒவ்வொரு 10 பேரோ 20 பேரோ 30 பேர் என்று அப்படியாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நீங்க சொன்னது போல அந்த தரிசனத்திலே பிளவுகள் வரும் பொழுது இப்படியாக பிரிந்து செல்லுகிறார்கள். ஆனாலும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரானால் அது அங்கே ஊழியக்கானோடு இருந்து உறுதிப்படுத்தப்படும் வரை அந்த ஊழியக்கானுக்கும் தேவன் பேசி அங்கே அவர் வெளியே அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் போகும் வரை அங்கே காத்திருக்க வேண்டும். இல்லையா பாஸ்டர்? ஆமா, அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் அடங்கி இருக்கும் போது அப்புறம் அவர்கள் போகும்போது அது அவங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும். எப்போதும் கர்த்தர் உடைத்து காரியங்களை செய்ய மாட்டார். ஏன்னா அது அவருடைய வழிகள் அல்ல. கர்த்தர் செய்தார் என்றால் நீர்த்தியாக செய்வார். அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். நிச்சயமாக பாஸ்டர், உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு பதில். என்றால் இன்றைக்கு ஐரோப்பா தேசத்திலே மாத்திரமல்ல, இலங்கை, இந்தியா போன்ற தேசங்களிலும் கூட இப்படியான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் எங்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக பிரிந்து சென்று அங்கே ஊழியக்காரனுடைய சம்மதம் இல்லாமல் கூட பல காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இதிலே தெளிவுபட்டு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும். தேவனுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் அவருடைய சித்தம் எங்களுக்குள்ளே நிறைவேறும் என்று வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அதை உறுதிப்படுத்தி கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு போவார் அல்லது அங்கே ஊழியக்காரனோடு சேர்ந்து காரியங்களை செய்யும்படியா வைப்பார். இல்லையா பாஸ்டர்? நிச்சயமாக. நான் இதுல ஒரு 30 செகண்ட்ல ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லட்டுங்களா? சொல்லுங்க பாஸ்டர். நான் ஆரம்பத்துல நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சாதாரண விசுவாசியாகத்தான் நான் என்னுடைய போதகருக்கு கீழே நான் போயிருந்தேன். அப்பொழுது அவர் என்னை வளர்த்து எடுத்தார். அவர் மூலமாகத்தான் நான் வேத கல்லூரிக்கு போவதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். அந்த சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்ததுனால நான் படித்து நான் வந்த பிறகு கூட நான் அந்த ஊழியக்காரருக்கு அடங்கி இருந்துதான் நான் ஊழியத்தை நான் செய்து கொண்டு வந்தேன். அப்போ ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்தது, கணவர், மனைவி, மகள். அந்த 3 பேருக்கும் ஒரு திருச்சபை அங்கே ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அங்க அனுப்பினாரு. ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்த போதும் அந்த ஊழியக்காரருக்கு நான் அடங்கியிருந்து அவர் சொல்லுகிற காரியத்தை பிரகாரம் தேவன் இருதயத்தில் வைத்திருக்கிற வாஞ்சை அதை நிறைவேற்றி கொண்டு வந்தேன். அந்த 3 பேர் 70 பேராக மாறினார்கள். தென் அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரர் என்னோட ஊழியத்தின் வளர்ச்சியை பார்த்து அவரே என்னை ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தை முழுமையாக என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர் என்றைக்கு அவர் ஆசீர்வதித்து முழுமையாக என் கையில் ஒப்பு கொடுத்தாரோ அதுல இருந்து இன்றைக்கு நான் KL என்று சொல்லுகிற பட்டணத்துக்கு வந்து
இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபையில சீனியர் போதகராக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு கீழே பல கிளை சபைகள் இருக்கிறது. வேத கல்லூரி வாத்தியாராக இருக்கிறேன். மற்ற பல நாட்டுக்கு சென்று இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிக்கை செய்து கொண்டு வருகிறேன். அவருக்கு கீழே இருக்கும் போது இது நடக்கும் என்று சொல்லி நான் யோசிக்கவில்லை. ஆனா என்றைக்கு அந்த மனிதன் என்னை ஆசீர்வதித்து என்னை வெளியே அனுப்பினாரோ, தேவனுடைய முழு அழைப்பு என் வாழ்க்கையிலே அந்த தரிசனத்தை வைத்து நிறைவேற்றி கொண்டு வந்ததை என் கண்ணாலே நான் பார்க்க முடிகிறது. இது நான் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடும். அடங்கி இருந்தால் ஏற்ற நேரத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாக பாஸ்டர், அது கர்த்தர் அவர் சித்தம் கொண்டால் எந்த ஒன்றும் தடை பண்ண முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று நான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, நிச்சயமா எங்களை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாய் செய்வார். நாங்கள் மாம்சீகத்திலே யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து விடக்கூடாது என்பது உங்களுடைய இந்த பதிலுக்குள்ளே அநேக விளக்கங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர். நேரமும் கடந்து செல்கிறது. இறுதியாக பாஸ்டர், இந்த நாட்களிலே நீங்களும் கூட அநேகமாக அறிந்திருப்பீர்கள் துருபதேசங்களை குறித்து, அல்லது வேதத்தை புரட்டுகிறவர்களை குறித்து. சிலர் வேதத்தை புரட்டி கொண்டே சொல்லுவார்கள், இன்றைக்கு துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது அப்படி என்று அவர்களே வேதத்தை புரட்டி கொண்டு அல்லது அவர்கள் துருபதேசங்களை சொல்லிக்கொண்டே பிரசங்கிப்பார்கள். அதாவது என்றால் ஜனங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய வருகையிலே அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று வேதம் சொல்லுகிறபடினால், எச்சரிக்கிறபடினாலே இந்த துருபதேசக்காரர்களுக்கு எப்படி விலகி இருக்கலாம்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அல்லது அவர் பூமியிலே நடந்த நாட்களிலும் இப்படியான காரியங்கள் இருந்ததா? இதை குறித்து சற்று விளக்கம் சொல்லுவீர்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலும் இந்த துரு உபதேசம் இருந்தது. பரிசேயர் சதுசேயர்கள் அவர்கள் பழைய ஏற்பாடின் உபதேசத்தின் பிரகாரம் அவர்கள் உபதேசித்தார்கள். ஆனா உபதேசத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை செய்கை இல்லாதனால கர்த்தர் அவர்களை பார்த்து கள்ள உபதேசர்கள் என்று குறித்து பல இடத்துல வேதத்திலே குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அவருடைய காலத்திலே கூட அவர் இந்த கடைசி நாட்களில இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் வரும் என்று சொல்லி மத்தேயு 24:25 கூட அதிகமாக அதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு நம்மளுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த அடிப்படையில குறித்து நம்ம பார்க்க கூடும் என்று அலைய, இது கடைசி காலம். இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. இந்த கடைசி காலத்துல எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டியதான ஒரு மேன்மையான கருத்து என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை நன்கு வாசித்து தியானிக்க கூடியதான மக்கள் இன்னைக்கு அதிகமாக குறைந்து போயிட்டார்கள். இவர்கள் குறைந்து போனது நிமித்தம் தனக்கு விருப்பமான செய்தியை கேட்க வேண்டும், தனக்கு சாதமான செய்தியை கேட்க வேண்டும், தன்னுடையதான இருதயத்துக்கு பிரியமான செய்தி கேட்க வேண்டும் சொல்லி இப்படிப்பட்டதான மனிதர்கள் இந்த கடைசி காலத்துல எழும்புவதை குறித்து வேதத்துல நமக்கு அதிகமாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகே, நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன் ஐயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 13-15 வாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தேவ தூதன் என்று சொல்லுகிறவனை தரித்துக் கொள்வானே என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள் எப்படி கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த கள்ள உபதேசத்தின் சாயலை தரித்துக் கொள்கிறார்களோ, அதே போல இன்றைக்கு உள்ள அநேக ஊழியக்காரர்களும் இந்த ஒளியின் தூதன் என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்கு இருக்கிறது. இந்த ஒளியின் தூதன் என்று சொல்லும்போது இது மெய்யாலுமே இது யார் என்று குறித்து ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். இந்த ஒளியின் தூதன் என்று குறித்து சொல்லும் போது அதை தெளிவாக யாரை குறித்து பேசுகிறது? இந்த கடைசி நாட்களில இன்னைக்கு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற லூசிஃபர். லூசிஃபருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஒளியின் தூதன் என்று சொல்லி. அவனுடைய முக்கிய நோக்கமே கடைசி நாட்களில ஜனங்களுக்குள்ள இந்த செய்தியை, கர்த்தருடைய சத்தியத்தை
முறைப்படியாக அவர்களுக்குள் போகாதபடிக்கு வேறுபாடான சத்தியத்தை அவர்கள் கேட்கும்படியாக செயல்படுத்தப்படுகிறது தான் இந்த ஒளியின் தூதன். அதனால நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க அந்த வசனத்தையும் எனக்கு தயவாக நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா புத்தகத்தை நீங்க எடுக்க கொடுமென்றால் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம் ஐயா. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் ஒளியை இருளாகவும் இருள் ஒளியாகவும் அதே வேளையில இனிப்பை கசப்பாகவும் கசப்பை இனிப்பாகவும் இன்னைக்கு உபதேசத்தை திருப்பி இன்றைக்கு உபதேசம் வருகிறது. இதுல ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஒரு காலத்துல சத்தியத்தை குறித்து பேசி வந்தவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு சாதமாகவே அவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். இவைகளை குறித்து கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் பவுல் தன்னை குறித்தும் வரக்கூடியதான துரு உபதேசத்தை குறித்தும் அவர் பேசுகிறாரு. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம் ஐயா. ஆமாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இங்க தாங்க முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைக்கு உள்ள ஊழியக்காரர்கள், இன்றைக்கு உள்ள திருச்சபை தேவனை பிரியப்படுத்துகிறோமா அல்லது மனுஷனை பிரியப்படுத்துகிறோமா? இந்த உபதேசம் வேறுபட்டு போவதற்கு ஒரு காரணம், நாம் தேவனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் மனுஷனை நாம் பிரியப்படுத்துகிறோம். அவர்களுக்கு சாதமான காரியங்களை நாம் பேச கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய தயவு நம்ம இழந்து போகக்கூடாது, அவர்களுடைய தசமப்பாக நம்ம இழந்து போகக்கூடாது, அவர்களுடைய உதவிகள் நம்ம இழந்து போகக்கூடாது என்று சொல்லி மனிதனை தன்னுடைய திருச்சபைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பல ஊழியங்கள் தப்பாக ஜனங்களுக்குள் உபதேசிக்கப்படுகிறது. ஒரு காலத்துல தசமப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இப்ப தசமப்பாக கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, அது பழைய ஏற்பாடுதான் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடில் இல்ல. இப்போ உள்ள கிருபையின் உபதேசம் ஒண்ணு வந்திருக்கிறது. ஜோசப் பிரின்ஸ் என்று சொல்லுகிறவர் சிங்கப்பூர் தேசத்துல கிருபை ஊழிய எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த உபதேசத்தை கேட்டு இன்றைக்கு தன் வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய உபதேசம் என்ன? பாவம் செய்யலாம், கர்த்தர் பாவத்தை மன்னித்துட்டாரு. அவர் கடந்த காலத்தையும் சரி பாவத்தையும் இப்போ உள்ள பாவத்தையும் வருக்குடி பாவத்துக்கும் சேர்த்து அவர் மன்னித்ததுனால இனி நீ பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி கிருபையை தவறான விதத்தில் புரிந்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு சாதமாகவே இன்னைக்கு அநேக உபதேசம் பேசப்பட்டு இருக்கிறது. என்ற கடைசி காலத்துல 1 தீமோத்தேயும் 2 தீமோத்தேயும் நீங்க எடுத்து வாசிக்க கூடும் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க itching ears சொல்லுவாங்க. அப்படி என்றால் அவர்கள் தங்களுக்கு கேட்கக்கூடியதான உபதேசத்தை அவர்கள் நாடி போவார்களாம். அப்படிப்பட்ட கேட்கிறவர்கள் இருப்பதனால இன்னைக்கு பிரசங்கியாரும் அப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலைக்குள் இன்னைக்கு ஆக்கப்படுகிறார்கள். ஆனா இதுக்கு இடையில இருந்து இந்த காரியத்தை செய்கிறவன் யார் என்று கேட்டால் இந்த ஒளியின் தூதன் என்று சொல்லுகிற இந்த அந்தி கிறிஸ்து ஆவி. கடைசி காலத்துல ஏவாளை எப்படி தந்திரமாக வஞ்சித்து கிறிஸ்துவோட ஆசீர்வாதத்திலிருந்து பிரித்து கொண்டு போகப்பட்டது. நீங்க ஜெசிபல் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆகாப் எப்படி தந்திரமாக வஞ்சிக்கப்படுகிறான். புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நிக்கோலோன்
ஹிப்போக்ரேட் என்று சொல்லுகிற மனுஷன், அலெக்சாண்டரியா என்று சொல்லுகிற மனுஷன், இவர்கள் எல்லாம் எப்படி தந்திரமாக அந்த நாட்களை திருச்சபைக்குள் புகுந்து தேவன் ஜனங்களை வேறு விதமான உபதேசத்தை குறித்து சொல்லி அவர்கள் வஞ்சித்து இன்னைக்கு கிறிஸ்துவிட்டு விலகி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் ஒரு காலத்துல உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு சொல்லுகிறார்கள் உபவாசம் தேவையில்லை, ஜெபம் அவசியம் இல்லை என்று குறித்து சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நாம் செய்ய தேவையில்லை என்று குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ரீதியில இன்றைக்கு ஒளியின் தூதன் தந்திரமாக இன்றைக்கு திருச்சபைக்குள் புகுந்து மக்களுக்கு சாதமாகவே இன்றைக்கு சபை நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பக்தி வேஷத்தை அவர்கள் தரித்து கொண்டு, சரிங்களா, ஆனாலும் தேவனுடைய உண்மையான சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு எழும்பிக் கொண்டு வருகிற காலம் இதுவே. அதனால வசனத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவிட்டால் இப்படிப்பட்ட உபதேசத்திலே நாம் விழுந்து போகலாம். காரணம் ஊழியக்காரர்கள் சரி, இன்னைக்கு தலைவர்கள் சரி, வசனத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு பேசப்பட்டவர்கள் இடைக்காலங்களிலே மக்களுக்கு பிரியமான செய்திகளை பேச அவர்கள் ஆரம்பித்துட்டார்கள் ஐயா. அதோட மூல காரணம் இதுதான். pleasing people. நாம் மக்களை பிரியப்படுத்துவதல்ல, நாம் தேவனைத்தான் நாம் பிரியப்படுத்த வேண்டும். அப்ப தேவனுடைய செய்தியில பாவ கண்டிப்பு இல்லாமல், நீதியின் வார்த்தை பேசாமல், பரிசுத்தத்தை வலியுறுத்தி சொல்லாதபடிக்கு எப்படி கர்த்தருடைய வசனத்துக்குள் நாம் அர்ப்பணிக்குள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இதை நாம் வலியுறுத்தி நாம் பேசாவிட்டால் நம்முடைய செய்தியில கிறிஸ்துவின் சிலுவையும் பாடுகளும் மனம் திரும்புதலும் பாவத்தின் விளைவுகளும் அதிகமாக நம்ம அதனை வலியுறுத்தாவிட்டால் அந்த செய்தியானது நிச்சயமாக மக்களுக்கு பிரயோஜனப்படாது. மக்களும் தன் கிறிஸ்துவுக்குள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. டேவிட் வில்கர்சன் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரர் அமெரிக்க தேசத்திலே கடந்த 3 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் காலமானார். அவர் சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்தில் பிரசங்கியார்கள் அதிகமாக ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறார்கள், ப்ராஸ்பரிட்டி மினிஸ்ட்ரி. அவர் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அதான் நமக்கு தேவை என்று சொல்லி. ஆனாலும் இந்த ஐஸ்வர்யம் ஆகமாகவே இருக்கிற கிறிஸ்துவே நமக்குள் இருந்தால் நம்ம ஆவிக்குரியதிலும் ஆசீர்வாதமாக இருப்போம். அதை தேவன் நம்மளை உலக பிரமாணம் ஆசீர்வாதமாக மாற்றுவான். இன்னைக்கு அந்த வலியுறுத்துதல் இன்னைக்கு ரொம்ப குறைந்து போயிட்டு, இன்னைக்கு மனிதர்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாத படிக்கு இன்னைக்கு வேறு காரியங்கள் நாம் கண்டித்து உணர்த்தி கொண்டு இருக்கிறோம் ஐயா. உபதேசம் மாறப்பட்ட காரணம் ஏன் என்றால் இன்னைக்கு மனிதர்கள் தனக்கு முக்கியமாக மாறிட்டார்கள். கிறிஸ்து அங்கே மகிமைப்படுவதற்கு இடம் நாம் கூடாது படிக்க நாம் போயிட்டோம். சத்தியமாக பேச வேண்டிய இடத்துல இன்னைக்கு சத்தியத்தை புரட்டி மக்களுக்கு சாதமாக பேசுகிறோம். அதே நேரத்தில் நாம் மற்றவங்களுடைய பார்வையிலும் நான் நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றுதானே ஒரு விருப்பம் இன்றைக்கு ஒளியின் தூதன் அநேக பேருக்குள்ள கொண்டு வருகிறதை குறித்து நாம் பார்க்கலாம் ஐயா. அதனால 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல கடைசி காலத்துல நடக்கக்கூடியதான சம்பவத்தை குறித்து போல் தீமோத்தேயு ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறார் ஐயா. ஊழியம் இன்னைக்கு புரட்டப்படுகிறது, சத்தியம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக புரட்டப்படுகிறது. இதான் கடைசி காலத்தின் அடையாளம் என்று குறித்து அவர் பேசுகிறார் ஐயா. உண்மைதான் பாஸ்டர். உண்மையாக இந்த கடைசி காலத்திலே எப்படி சத்தியங்கள் புரட்டப்படுகிறது, ஊழியங்கள் எப்படியாக அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக செய்யப்படுகிறது என்ற விடயத்தை சொல்லி இன்றைக்கு இவைகளெல்லாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த துருபதேசங்களுக்குள்ளே நாங்களும் விழுந்து விடுவோம், அதில் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் என்ற ஆழமான நல்ல ஒரு விளக்கத்தை, நல்ல பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். எப்படி இன்றைக்கு மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக தேவ வார்த்தைகளும் ஊழியங்களும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை தெளிவாகவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எப்படியாக பாவம் செய்தால் தேவன் மன்னிப்பார் என்று சொல்லி இப்படியான பிரசங்கங்கள் எப்பொழுதும் பாவமே செய்தால் தேவன் அதை மன்னிப்பார் என்று பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த அதபடிக்கு இன்றைக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயங்களை சுட்டி காட்டியிருந்தீர்கள். உண்மையாக நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுக்குள்ளாக தேவனுடைய சபைகளுக்கு தலைவர்களாக இருக்கிற மெய்ப்பர்களாக இருக்கிறவர்கள் இதை இன்னுமாக
தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்பதோடு அவர்களுக்கு சத்தியத்தை நல்ல முறையாக வேதத்தில் இருந்து தேவ வார்த்தைகளின்படி போதிப்பார்களா இருந்தால் நிச்சயமா அந்த இரத்த பலியை கூட தேவன் அவர்களிடத்திலே கேட்காதபடிக்கு தப்பித்துக் கொள்ளலாம், இல்லையா பாஸ்? என்றால் ஆத்துமாக்களை அவர்களிடத்திலே ஒப்புவிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த தலைவர்கள் உத்தரவாதமானவர்கள் இருக்கிறபடினால நிச்சயமாக விசுவாச பிள்ளைகளுக்கு கூட இந்த துர்பதேசங்கள் ஊழிய காரியங்கள் எப்படி புரட்டப்படும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்றால் அப்படியான ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு காணப்படுகிறோம் என்பது ஒரு எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கிற விடயம் தான். நிச்சயமாக நீங்கள் சொன்ன இந்த பதில் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். இறுதியாக பாஸ்டர், நேரமும் கடந்து சென்று விட்டது. இறுதியாக இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் இன்னும் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்க சொல்லி சிறிய ஒரு தேவ செய்தியையும் எங்களுக்காக சொல்லுங்கள். இதை குறித்தே நீங்கள் தேவ செய்தியை சொல்லலாம். நீங்க சொல்லி ஜெபித்து முடித்துக் கொள்ளும். நான் இந்த குறிப்பாக இந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. நான் சொன்ன அந்த குறிப்பின் பிரகாரம் ஐயா, தேவனுடைய சத்தியம் இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை என்னுடையதல்ல, வரங்கள் என்னுடையதல்ல, தாளந்து என்னுடையதல்ல, ஜனங்கள் என்னுடையதல்ல, வேதமும் என்னுடையதல்ல. இதெல்லாம் கர்த்தருடையது. தேவன் எனக்கு இதை ஒரு ஈவாக எனக்கு தந்திருக்கிறாரு. இப்ப ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவது இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லவே முடியாது. இது கர்த்தருடைய ஜனங்கள், இது கர்த்தருடைய திருச்சபை, இது கர்த்தருடைய வரம், இது கர்த்தருடைய சத்தியம். அப்ப எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உன்னதமான அழைப்பை நான் கர்த்தருக்கு பயந்துதான் நான் செயல்படணும். மனுஷனுக்கு பயப்பட நான் அவசியமே இல்லை. ஏனென்றால் இறுதி காலத்துல நான் செய்த ஊழியத்துக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில நான் பொதுவாக ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு இரவு சுருக்கமாக சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். பிரசங்கி 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடும் என்றால், இந்த 3வது அதிகாரம் ரொம்ப இனிமையான ஒரு புத்தகம். அது காலங்களும் நேரத்தை குறித்து அது பேசுகிறது. நான் நீங்க சொன்ன பிரகாரம் நான் சுருக்கமாக இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். ஐயா, ஒருவேளை நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்க என்றால் நான் சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஐயா. ஆமாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் இருக்கிறது. இந்த 1ஆம் வசனத்துல 3 காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு சமயம் இருக்கிறது, ஒரு காலம் உண்டு, சரிங்களா, ஒரு நேரம் உண்டு. சமயம் என்று சொன்னா நோக்கம் என்று குறித்து பார்க்கலாம். தேவன் காலங்களும் நேரத்தையும் அவர் நியமித்து வைத்துட்டார். அதை யாராலும் மாற்றவே முடியாது. அந்த காலங்களும் நேரமும் அதுக்குள்ள கர்த்தர் நோக்கத்தையும் இணைத்து வைத்துட்டார். அப்ப அந்தந்த காலத்து பிரகாரம் அந்தந்த நேரத்து பிரகாரம் கர்த்தருடைய நோக்கமானது அது நீர்த்தியாக நிறைவேறுகிறது என்று சொல்லி நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்க கூடும் என்றால், அதன் காலங்களிலே கர்த்தர் சகலத்தின் நீர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று குறித்து சொல்லப்படுகிறது. இதுல நான் கவனிக்க வேண்டிய 4 முக்கிய காரியங்கள் இந்த 1ஆம் வசனத்துல நீங்க பார்க்க கூடும் என்றால், தேவன் ஞானத்தை தந்து காலங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லக்கூடும் என்றால், wisdom recognize that everything has its own season. ஞானம் ஒவ்வொரு காலத்தை அறியத்தக்கதாக அது நமக்கு வெளிப்பாடாக நமக்கு தந்திருக்கிறது. அதனால இந்த ஞானத்தை கொண்டு தான் மனிதர்கள் இயற்கையாகவே இந்த உலகத்திலே செய்ய வேண்டியதான காரியங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஞானம், தேவ ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால எந்தெந்த காலத்துல என்னென்ன செய்யணும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக நீங்கள் பார்க்க கூடும் என்றால், 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அதுல நல்ல ஒரு கருத்து இருக்கிறது. அந்த 2ஆம் வசனம் சொல்லுவது, பிறப்பதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, மரிப்பதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இதுல இருந்து ஆரம்பிக்கிறார். பிறப்பதும் மரிப்பதும் ஒரு காலம் இருந்தாலும் அந்த காலத்தை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். யாருக்கு தெரியாது எப்ப பிறப்போம், யாருக்கு தெரியாது எப்ப மரிப்போம். இது ரெண்டும் கர்த்தர் நமக்கு மறைப்பொருளாகத்தான் வைத்திருக்கிறாரு. இது ரெண்டும் கடவுளுடைய ஆள்கைக்குள் இருக்கிறது. ஆனாலும் இந்த பிறப்பிலிருந்து இந்த மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் மனிதர்கள் அறிந்து செய்யக்கூடியதான சில காலங்களை அவர் நியமித்து வைத்திருக்கிறார்.
நீங்க வாசித்தீங்கன்னா நெடுவதற்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம், கொலை செய்வதற்கு ஒரு காலம், சுகமாக்குறதுக்கு காலம். இங்க கொலை செய்வதற்கு ஒரு காலம் என்றால் அந்த பழைய ஏற்பாடின் யூதர் காலத்துல தண்டிக்கிறவர்கள் நியாய தீர்ப்புக்கு போகும்போது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த தேதி, அந்த நாட்கள் குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இங்க கொலை செய்வதற்கு ஒரு காலம், இது மனிதனால நியமிக்கப்படுகிறதான ஒரு காலகட்டம் என்று குறித்து நீங்க சொல்லலாம். சுகமாக்குவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், துக்கப்படுவதற்கு காலம், நடனம் ஆடுவதற்கு ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு சில காலத்தை கொடுத்திருக்கார். 8ஆம் வசனம் வரைக்கும் ஐயா. அதனால பிறப்பது எனக்கு தெரியாது, மரிப்பதும் எனக்கு தெரியாது. ஆனா எப்ப பிறப்பேன் எனக்கு தெரியாது, நான் எப்ப நான் மரிப்பேன் எனக்கு தெரியாது நான். ஆனா இடையில நான் பிறந்த பிறகு எப்ப நான் மரிப்பேன் என்று அறியாது இருக்கக்கூடிய காலங்களில நான் அறிந்து ஞானமாக செய்யக்கூடியதான வாழ்க்கை ஒண்ணு இருக்கிறது. அதன் காலத்துல நான் அதாவது நேர்த்தியாக அழகாக தேவன் உண்டாக்குற பிரகாரம் நான் வாழ வேண்டும். அது 2வது பகுதியில நான் பார்க்கலாம். அதனால 1வது படிக்கிற ஞானத்தை தந்திருக்கிறார் காலங்களை அறிந்து கொள்வதற்கு. 2வது அந்த காலத்தின் பிரகாரம் நான் அறிந்து வாழ வேண்டியதை நான் அதன் பிரகாரம் நான் வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்திலிருந்து நீங்க 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பிலிருந்து மரிக்கிற வரைக்கும் எல்லா காலகட்டம் கத்து நியமித்து வைத்தாலும் ஒரு சிலவர்கள் கடுமையாக காலங்களை கடந்து போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா ஐயா? ஆமா. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுவனுக்கு அதனால பலன் என்ன அப்படி கேட்கிறது. அதனால அறிந்த காலத்துல நாம் வருத்தப்பட்டு நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதோடைய பலன் என்ன என்று கேட்கும் போது அதோட பலன் ஒன்றே ஒன்றுதான். 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற 10ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா ஐயா? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அப்புறம் ஐயா, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். 12 வசனம் ஐயா. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். 13 வசனம் ஐயா. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதனால அந்த பாடுகளான ஒரு வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தின் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். நேர்த்தியாக படைத்த அந்த நித்தியம் அந்த உலகத்தை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்குள் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஐயா? நாம் பிறந்ததுல இருந்து மரணம் எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நியமிக்க வைக்கப்பட்டிருக்கிற காலங்களை நாம் சரியான பிரகாரம் நான் வாழும் போது அந்த காலகட்டத்தை எனக்கு பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு புரியாத காரியங்கள் நடந்தாலும் மனிதர்கள் பிறந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும் ஒருவரை தேட வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நமக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதனால மனிதர்கள் பூமியில வாழுகிற காலங்களில நாம் யாரை தேட வேண்டும் என்றால் கர்த்தர் மாத்திரம் தான் நாம் தேட வேண்டும். நமக்கு குடிப்பதும் புசிப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் சந்தோஷம் இப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருந்தாலும் அதே வேளையில பாடுகளும் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இவைகளை மத்தியிலே 3வது நாம் கர்த்தரை தேடுவது அது நலமான காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. 14ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். 14, 15 வாசிப்போம் ஐயா. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். 3வது எதுக்கு அப்படி செய்து வருகிறார்? ஒண்ணு கூட்டக்கூடாது, ஒண்ணு குறைக்க கூடாது. ஞானத்தின் பிரகாரம் காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். எதற்கு செய்தார் என்றால் மனிதர்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். மனிதர்கள் கர்த்தரை எப்போதும் தேட வேண்டும். மனிதர்கள் கர்த்தரை எப்போதும் கர்த்தராக அவருக்கு அந்த கனத்தை செலுத்த வேண்டும். இதான் கர்த்தர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் புதிதான காரியம் அல்ல. அதனால 15 வசனம் சொல்லுகிறார் பாருங்க ஐயா, வாசிங்க. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது,
முன்பு நடந்தது இப்ப நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, இப்ப நடந்து கொண்டு இருக்கிறதும் முன்ன நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நடந்த காரியத்தை குறித்து தான் தேவன் விசாரிப்பாராம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அது புதிதான காரியமே இல்லை. ஏற்கனவே நடந்தது தான் இப்ப நடக்குது, இப்ப நடக்கிறது தான் நடந்தது. அதனால ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் என்ன செய்வாராம்? விசாரிப்பார். இந்த 4வது பாயிண்ட் நான் எங்க சொல்ல வரேன் என்றால், அந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 13 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்றால், அந்த புத்தகத்தோடிதான கடைசி பகுதியை நமக்கு மிக தெளிவாக அவர் குறித்து பேசுகிறார். வாசிப்போமா 13ஆம் வசனம். காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இது எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது நம்மளுடைய கடமை. இதுதான் இந்த காலத்தின் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அவருக்கு பயப்படணும், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது நம்மளுடைய கடமை. ஏன் என்று கேட்டீங்கன்னா 14ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடுவாங்க. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்முடைய கிரிகை எப்ப பிறப்போம் தெரியாது, ஆனா பிறந்துட்டோம். எப்ப மறிப்போம் தெரியாது, ஆனா மரணம் ஒண்ணு இருக்கிறது. ஆனா பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் தேவன் நியமித்திருக்கிற காலத்திலே நாம் அந்த தேவனுடைய பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாகத்தான் கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஒண்ணு கூட்டவும் கூடாது, ஒண்ணு குறைக்கவும் கூடாதான். எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் கர்த்தரே நாம் தேட வேண்டும். காரணம், கடைசி நாட்களில நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மறைப்பொருளாக இருந்தாலும் வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, சகல கிரிகளுக்கும் கர்த்தர் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறார். என்னோட ஆலோசனை என்ன தெரியுங்களா? இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் நாம் அதிகமாக உலகத்தை தேடி போகிறோம், இன்பத்தை தேடி போகிறோம், பல விதமான காரணங்களை குறித்து சொல்கிறோம், பல விதமான சாக்கு போக்கு சொல்லுகிறோம். நம்முடைய பாவத்தை மறைப்பதற்கு நாம் பலவிதமான காரியங்களை நாம் உருவாக்குகிறோம். ஆனால் கடைசி நாட்களில தேவன் திரும்பி இந்த பூமிக்கு வரும்போது ஒவ்வொரு மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதான அவர் பலனை கொண்டு வருவார். நல்லதுக்கு நல்ல பலன், தீங்குக்கு தீங்கான நியாய தீர்ப்புத்தான் வரும். 2-3 காரியம் ஐயா கேட்டது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுவோம், அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். இது நாம் மேல் விழுந்த கடமை என்று மறக்கவே கூடாது. இதை தவிர்த்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை ஐயா. இப்படி இருக்கும்போது சகலமும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு வருவார். மனுஷன் எதிலும் தப்பவே முடியாது. 2 காரியத்துமே நமக்கு அதிகாரம் இல்லை, பிறப்பும் மரணமும். ஆனா மத்த காரியத்தை நீங்க நான் ஆளுகை செய்யலாம். சிரிப்பது ஆளுகை செய்யலாம், அழுவது ஆளுகை செய்யலாம், கட்டுவது ஆளுகை செய்யலாம், உடைப்பது ஆளுகை செய்யலாம். ஆனா இது செய்யும் போது ஞானமாக செய்யணும், நன்மைக்கு செய்யணும், கர்த்தருக்கு பயந்து செய்யணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தோம் என்றால் அதுக்கு ஏற்ற நன்மைகள் கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் இந்த வல்லமை துணியின் இந்த ஊழியத்தை கர்த்தர் மிகுந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமாக. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாவோடு கூட இந்த தொடர்புக்காக நன்றி. தகப்பனே, நான் ஜெபிக்கிறேன், இந்த ஊழியமானது இன்னும் மேன்மை அடைய வேண்டும். இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், ஆண்டவரே பேசப்பட்ட ஒவ்வொரு சத்தியங்கள் வேதத்தின் பிரகாரம் அநேக இருதயங்களிலே தெளிவு உண்டாக வேண்டும். நிச்சயமாக முறப்படான காரியங்களை அவர்கள் ஏன் இப்படி சொல்லியிருக்கிற, ஏன் அப்படி சொல்லியிருக்கிற, ஏன் இந்த மாதிரி இருக்க, ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒளியின் தூதன் பல குழப்பங்களை கொண்டு வருவான். அவைகள் எல்லாம் செயலற்று போகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம். கடைசி நாட்களில் திருச்சபையும் ஜனங்களும் ஆண்டவரே ஒரு தெளிவுக்குள் வர வேண்டும். சத்தியமாக போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் கடைசி காலத்தில் எழும்பி திருச்சபையை தேவனுடைய நீதிக்குள் நடத்த வேண்டும். கிறிஸ்துவோட முழு சாயல் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, மிகுந்த தாழ்மையோடு ஆண்டவரே ஐயாக்காக நான் ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், செய்கிற இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். எவ்வளவு பெரிய நன்மை ஆண்டவரே, உலகம் முழுவதும் தேவ சத்தியத்தை கேட்கும்படியாக இவருக்குள் வைத்திருக்க இந்த தரிசனம், இந்த பாரம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும், இன்னும் மேன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். இது நிமித்தம் திருச்சபையும், இது நிமித்தம் விசுவாசிகளும், இது நிமித்தம் ஊழியக்காரர்களும் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே இவரும் நீ அவருக்கு தந்த பாரமும் தரிசனமும் இந்த ஒளிநாடவும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல தகப்பனே.
ஆமென் 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 ஆமென். நன்றி பாஸ்டர், உங்களுக்கும் நாங்கள் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்குள்ளாக. ஏனென்று சொன்னால் பல கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் இல்லாமல் இன்றைக்கு அநேகர் என்ன செய்வது என்று கூட சிலர் யோசித்து கொண்டிருந்த இந்த தருணங்களிலே, இந்த வேளையிலே நீங்கள் சொன்ன இந்த பதில்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் பார்க்காமல் எங்களோடு இணைந்து எங்களுக்காக கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக கர்த்தருடைய காரியங்களை, இந்த ஊழியத்தை இந்த வானொலியிலும் நீங்கள் செய்ததற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்தும் பாஸ்டர் கர்த்தர் சித்தமாயிருந்தால் இன்னொரு சந்தர்ப்பம் கர்த்தர் எங்களுக்கு தந்தால், தருணம் தந்தால், இப்படியான ஒரு தேவ நிகழ்ச்சியிலே இன்னும் பல தேவனை குறித்த விடயங்களை குறித்து பேசுவோம். அதுவரைக்கும் இப்பொழுது நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் இன்னுமாக வல்லமையாக எடுத்து உங்களை பயன்படுத்தி வல்லமையான காரியங்களை உங்கள் மூலமாக அநேகருக்குள்ளே புறப்பட பண்ணி இன்னும் வேதத்தினுடைய விளக்கங்களை அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களை இன்னுமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் பாஸ்டர். மிக நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆம் நேயர்களே, இதுவரையும் வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே எங்களோடு மலேசியா தேசத்திலே ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் டேவிட் சந்தியாக அவர்கள் எங்களோடு கலந்து கொண்டார். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியக்காரன் சொன்ன ஒவ்வொரு விடயங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இதில் ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள் இருந்தால் கூட, விளக்கங்கள் உங்களுக்கு இன்னும் தேவையாக இருந்தால் கூட ஊழியக்காரனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஊழியக்காரனோடு தொடர்பு கொள்ளத்தக்கதான அந்த முகவரிகளை உங்களுக்கு அறிய தருவோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த இன்றைய நாளிலும் பேசப்பட்ட இந்த விடயங்களை நீங்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டால் கூட ஊழியக்காரனோடு தொடர்பு கொண்டு பேசுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக ஊழியக்காரனும் சந்தோஷப்படுவார். ஆகவே தெரிந்தவர்களுக்கும் இந்த ஒளிபரப்புகளை குறித்து, இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பாயின ஊழியக்காரனுடைய இந்த பேட்டியை குறித்தும் சொல்லுங்கள். அவர்களும் கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆம் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இன்னொரு ஊழியக்காரனுடைய அனுபவங்களோடு, ஊழிய அனுபவங்கள் மற்றும் ஆவிக்குரிய விடயங்கள் குறித்த கேள்விகள் அல்லது அதற்கான பதில்களோடு உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு. ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே
தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தாழ்மை மறந்தே சிநேகம் உலகினிலே தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே சிநேகம் உலகினிலே செலுத்தினர் ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. அற்புதங்களால் மந்தையை கலக்கி அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன. தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. காணப்படுமோ நேசர் வருகையிலே நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே எப்படியும் உந்தன் மனவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பி மனவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பி. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே